Hi friends, welcome to Tutors Funny Tamil. In நம்ம சேனல்ல பைச்சரம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி பைத்தன் இன்ஸ்டால் பண்றதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள் சர்ச்ல போயிட்டு பைச்சரம்ன்றதை நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த எடிட்டர் வந்து நம்ம வந்து பைத்தன்ல ஒர்க் பண்ற நேரம் கோடிங் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இந்த எடிட்டர்ல இதான் சைட் வந்து இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் லிங்க். இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பே பண்ணுற வெர்ஷனும் இருக்குது. இல்லை என்டர்பிரைஸ் எடிஷன் எடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரொஃபஷனல், இதுதான் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் பைச்சரம் ப்ரொஃபஷனல் இருக்குது. இது வந்து பைச்சரம் கம்யூனிட்டி எடிஷன். இந்த ப்ரொஃபஷனல் வந்து எதுக்குன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமிங், வெப் டெவலப்மெண்ட் மாதிரி நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல்ன்றதை வந்து நீங்கள் பை பண்ணணும். 30 days ஃப்ரீ கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி எடிஷனில் வந்து நீங்கள் ஆஸ் அ பைச்சரம் பிகினராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி எடிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நம்ம ப்ரொஃபஷன் ஒன்று பை பண்ண தேவை நீங்கள் ஆஸ் அ பிகினர். ரைட், ஏன்னா இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் வெப் டெவலப்மெண்ட் இந்த இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கோம், பைச்சரம் கம்யூனிட்டி எடிஷன். ஓகே ரைட், இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. ரைட், இப்போ டவுன்லோட் ஆகுது. இதை டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ண வரை இருங்க. ரைட், இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இருக்குது பைச்சரம் நம்ம இன்ஸ்டால் முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்து வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதாக இருக்குது வெல்கம் டவுன்லோட்ஸ், இது டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போ இந்த பேஜுக்கு போவீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இருக்குது இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பைத்தன் தான் இருக்குது. இதை டிரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகுனே தெரியாது. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அதில் எதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ண. இப்போ விண்டோஸ் இருக்குது, லினாக்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் வந்து விண்டோஸ் தான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். இதில் வந்து 34 பிட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த இருக்குது 34 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் இப்போ வாரதெல்லாம் 34 பிட் தாங்க. அதனால் 34 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. விண்டோஸுக்கு டவுன்லோட் பண்ணால் இந்த லிங்க், லினாக்ஸ்னா இந்த லிங்க், மேக்ஓஎஸ்னா இந்த லிங்க். ரைட், இந்த மாதிரி இந்த லிங்கை கிளிக் பண்ண நேரம் உங்களுக்கு அந்த அப்ரோப்ரியேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பைத்தன் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து விண்டோஸ்னால விண்டோஸ்க்கு டவுன்லோட் ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆக வரையும். ரைட், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ரைட், செட்டப்பில் வந்து இப்போ இன்ஸ்டால் நவுன்றதை கொடுத்துருங்க. அவ்வளோதான் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். இந்த செட்டப் ரன் பண்ண வரை இருங்க. ரைட், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு உங்களுக்கு செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லினா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் பைத்தன் இருக்கு. இந்த கன்சோல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சோல் வந்து சக்ஸஸாக ஒர்க் பண்ணிச்சுன்னா பைத்தன் வந்து உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண ஆயினதாக அர்த்தம். நான் பிரிண்ட்னு சொல்லி சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. பிரிண்ட் ஹெலோன்னு அடிக்கிறேன். இந்த ஹெலோன்ற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் உங்களுக்கு மெஷினில் வந்து பைத்தன் வந்து சக்ஸஸாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் இந்த மாதிரி கூட்ட முடியும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போக முடியும். ரைட், இப்போ பைத்தன் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா தான் இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியும். நம்ம இனிமேல் பைச்சரம், அதாவது பைத்தன் நம்ம டைப் பண்ணுற எடிட்டர் இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், இந்த எடிட்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ செட்டப் ரன் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் டிஃபால்ட்டாக இந்த லொக்கேஷன்லேயே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். சியில் தான் இன்ஸ்டால் ஆகுது. இந்த டிஃபால்ட் இந்த லொக்கேஷனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட். ரைட், இங்கே நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் கட் வேணுமா டெஸ்க்டாப்பில் வந்து பைத்தன் ஐக்கன்ட்டு ஷார்ட் கட் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையில்லைனா நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ரைட், நான் வந்து சர்ச் பார்லேயே எனக்கு சர்ச் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக எனக்கு ஐக்கன் ஒன்று தேவையில்லை. ரைட், இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வரை வெயிட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஃபினிஷ்ன்ட்டு கொடுத்துட்டு
இப்போ நம்ம வந்து மெஷினில் வந்து பைச்சரம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு இங்கே வந்து பைச்சரத்தை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பைச்சரம் இந்த இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் உள்ளது தான் இந்த பைச்சரம் இது. இப்போ இதில் வந்து நீங்கள் யூசர் அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். இப்போ இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்லேயே வச்சுட்டு நான் பப்ளிக் கொடுக்கலாம், நான் எலோவ் பண்ணுறேன். ப்ரைவேட்டில் வச்சு எலோவ் பண்ணுவோம். ரைட். இப்போ பாருங்கள் இம்போர்ட் செட்டிங்னு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் இன்டெல்ஜி ஐடியாவை சூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா VS கோட் எடிட்டர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து VS கோட் எடிட்டர் சூஸ் பண்ணிக்கிறேங்க. அதில் உள்ள கம்ப்ளீட்டில் வந்து அதில் உள்ள உங்களுக்கு அவ்வளோ செட்டிங்ஸும் இது நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகும். ரைட். இப்போ VS கோட் எடிட்டரில் நீங்கள் ஃப்ளகின்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பைச்சரத்துக்கு வந்து இம்போர்ட் ஆகும். நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எழுதிட்டு போகிறது. இந்த இப்போ நான் வந்து VS கோட் எடிட்டரில் உள்ள இது பார்த்தீங்கன்னா VS கோட் எடிட்டரில் உள்ள லுக் இன்டர்ஃபேஸ் தான் இதில் வந்திருக்கு. பாருங்கள் நியூ கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். இப்போ இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு என்ன பண்ணேன்னா புது ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, புது ஃபைல் ஒன்று இந்த பைச்சரம்ன்ற மெயின் ஃபோல்டர் இதில் போயிட்டு நான் வந்து நியூ பைத்தன் ஃபைல் ஒன்று செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது, ரைட் கிளிக் நியூ பைத்தன் ஃபைல்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நமக்கான ப்ராஜெக்ட் நம்மளோட பேஜுக்கான பேரை கொடுப்போம். இப்போ நான் வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் அதை எக்ஸ்டென்ஷன் myapp.pyன்றது பைத்தன் எக்ஸ்டென்ஷன். ரைட், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது இல்லை, பிரிண்ட்னு எழுதிட்டு இங்கே உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு மேட்ரு ஒன்று இங்கே எழுதுங்க இதுக்குள்ள. ஓகே, இதில் வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு அவுட்டாக வந்து சஜெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஹெலோன்னு எழுதுறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோன்னு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இது ரன் ஆகுது. ரைட், இங்கே நான் வந்து நம்ம 3 to 1 இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து நமக்கு ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. வெரி சிம்பிளுங்க, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.